வணக்கம். செங்குன்றம் அருகே உள்ள வடபெரும்பாக்கம் பகுதியில் இன்று ஏற்பட்ட தீ விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றம் அடுத்த சங்கீதா நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் பிளாஸ்டிக் மறுசுழற்சி குடோனில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அருகிலுள்ள செட்டிமேடு, பாயாசம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பல கெமிக்கல் மற்றும் பிளாஸ்டிக் தொடர்பான நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் தீ விபத்து வேகமாக பரவும் அபாயம் ஏற்பட்டது. காலை நேரத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தை முதலில் கவனித்த அங்கு பணிபுரிந்த வடமாநில தொழிலாளர்கள் உடனடியாக செங்குன்றம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் கிடைத்தவுடன் செங்குன்றம், மணலி மற்றும் மாதவரம் ஆகிய பகுதிகளில் உள்ள தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தன. பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் அதிக அளவில் இருந்ததால் தீ மிக வேகமாக பரவியது. தீயணைப்பு வீரர்கள் ரசாயனம் கலந்த நீரை பீச்சி அடித்து சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். தீயணைக்கும் பணியின் போது அந்த முழு பகுதியும் கரும்புகையால் மூடப்பட்டு மக்கள் சுவாச கோளாறு உள்ளிட்ட சிரமங்களை எதிர்கொண்டனர். இந்த தீ விபத்தால் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அச்சமடைந்தனர். குறிப்பாக சங்கீதா நகர் மற்றும் செட்டிமேடு பகுதிகளில் வெப்ப அலை மற்றும் புகை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து செங்குன்றம் காவல் நிலையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மின்சார கசிவு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் செங்குன்றம் சுற்றுவட்டாரத்தில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இயங்கும் பிளாஸ்டிக் மற்றும் கெமிக்கல் தொழிற்சாலைகள் குறித்து மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதுமானதாக உள்ளதா என்ற விவாதமும் தற்போது அதிகரித்துள்ளது. செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.